சொன்னாங்க. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமுறையில் அவர்களுடைய ஹலீஃபாமார்களில் வந்தவர்களுள் ஒருவர் தான் அபுல் மவாஹிபு ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் என்ன செய்தார்கள்? அடிக்கடி ஸலவாத்தும் இன்னா ஆதைனாக்கல் கௌதரும் ஓதிக்கொண்டே வந்தார்கள். அடிக்கடி ஓதிக்கொண்டு வந்தார்கள். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்தாங்க. கனவுல வந்து அவர்களோட கதைச்சி அவர்களுக்கு முக்கியமான சில இல்முகளை சொல்லி கொடுத்தாங்க. யாரு? அபுல் மவாஹிபு ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க இவ்வளவு காலமாக ஸலவாத்து சொன்னீங்களே, ஒரு நாளைக்கு 10,000 ஸலவாத்து சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 10,000 தடவை இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஓதுவாங்க. 10,000 ஸலவாத் ஒரு நாளைக்கு சொல்லுவீங்களே, அதுக்குரிய பிரதிபலன், அதுக்குரிய கூலிதான் நான் கனவுல வந்து இந்த இல்முகள் உங்களுக்கு நான் சொல்லி தந்தது. இன்னா ஆதைனாக்கல் கௌசர ஓதி வருகிறீர்களே, அதுக்குரிய கூலிய இன்ஷா அல்லாஹ் ஹவுலுல் கௌசர்ல வச்சு நாங்க சந்திச்சு எனக்கு தர தெரியும் உங்களுக்கு சொன்னாங்க. ஷாதுலி நாயகம் சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, என்னைய பின்பற்றினவர்கள், என்னைய கண்டவரை அவரை கண்டவர் எல்லாருக்கும் சுபசோபனம். ஏன்? அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருப்பவர்கள், அவர்களுடைய வழித்தோன்றல்கள்ல வந்தவர்கள் ஒருத்தர் தான், அவங்களோட கலீஃபாக்கள்ல ஒருவர் தான் குத்துபுல் வஜூத் முஹம்மது இப்னு முஹம்மதுல் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்படிப்பட்டவங்க? யாக்கூத்தியாவை கோர்வை செய்றேன்டா முஞ்சிது டிக்ஷனரிய பார்த்து எழுதினதல்ல. யாக்கூத்தியா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கா முக்கர்ரமா ஹிஜாஸ் மாகாணத்துக்கே பெரிய முஃப்தி ஸைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முத்தி பழுத்த ஒரு உலமா உண்ட ஆலிம் உண்ட வச்சுக்கொண்டு நான் பேசுறேன், தவறுகள் இருந்தா திருத்துங்க. எங்கட சமது ஆலிம் சா ஹஜ்ரத் அவங்க ஸைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய கிதாப் எழுதக்கூடியவங்க, ஷாஃபி மதுஹபுடைய பெரிய முஃப்தி. இவங்க சொன்னாங்க, இந்த யாக்கூத்தியாவை ஓதி பார்த்து போட்டு, இது ஒரு குத்துபுடைய நாவினால அல்லாம சாதாரண ஒரு ஆலிமுக்கு இந்த அரபு வார்த்தை தெரியாது. இது அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். யாக்கூத்தியா வலீபா யாக்கூத்தியா பிரிச்சு பார்க்கிறோமா? வலீபா அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரியது ஹிஜ்ரி 400 ஆனா எங்கட ஃபாசி நாயகத்துக்குரியது யாக்கூத்தியா. இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்திலிருந்து வந்தது. அவர்கள் தான் கடைசி தருவாயில அவங்களோட ஜனாசாவை குளிப்பாட்டி முடிகிற நேரத்தில் இந்த மக்கா முஃப்தி ஸைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள குளிப்பாட்டி முடிஞ்சு அவங்களோட நெஞ்சு குழியில ஒரு தண்ணி சொட்டு இருந்தது, ஃபாசி நாயகத்துல தண்ணி சொட்டு இருந்தது. அது என்ன செஞ்சாங்க? இவ்வளவு பெரிய முஃப்தி ஸைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 உதடுகளை வச்சு அந்த மையத்து குளிப்பாட்டிட்டு மிஞ்சின அந்த நெஞ்சில குழியில் இருக்கிற அந்த தண்ணியை உறிஞ்சி குடிச்சிட்டு, ஒரு குத்துபுடைய தண்ணி அல்லவா இது, என்ற வாயுள்ளுக்கு போறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கணும் என்று சொன்னாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு வலியுல்லா சொன்னாங்க, அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஃபாசி நாயகம் அவர்களை விட அந்தஸ்து கூடினவங்க தான் என்று வாய் கூசாம சொல்றதுக்கு நான் பயப்படுகிறேன். ஃபாசி நாயகம் இருக்கிறாங்களே, இவங்க ஷாதுலி நாயகத்தை விட எவ்வளவோ அந்தஸ்து குறைஞ்சவங்க என்று சொல்றதை நான் பயப்படுகிறேன். நான் பிரித்து பார்க்க மாட்டேன். காரணம், இவர்களும் விழிப்பிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர பார்த்து கரைத்தவர்கள். இதத்தான் எங்கட ஷாதுலி நாயகம் சொன்னார்கள், ஒரு செகண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு மறைவார்கள் என்றால் நான் மூமினுடைய பட்டியல்ல இருக்க மாட்டேன். கடைசியா உண்ட சொல்லி முடிக்கிறேன். ஒரு தடவை அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஹய்யித்தீன் இப்னு சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இப்னு தகீக் அல்-ஈத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் எல்லாம் ஒரே காலத்துல வாழ்ந்த அறிவு கடல், கிட்ட போக முடியாது. பெரிய அறிவாமே அவ்வளவு தான், அதுக்காக எங்களுக்கு தெரியாதே உண்டு.
அவ்வளவு அறிவா? அவ்வளவு அறிவான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தெரியும்? அறிவண்டா என்னன்னு தெரியாது. கிதாபுல பார்த்தது மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட முத்தி பழுத்த பெரும் பெரும் கடல்கள். நான் இப்ப சொன்ன ஆட்கள் எல்லாரும் ஷாதுல் நாயகத்துக்கு முந்தி பிறந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இன்னும் எத்தனையோ உலமாக்கள் இருந்தாங்க, வெளியில இன்னும் எத்தனையோ உலமாக்கள் இருந்தாங்க. இப்ப இல்ம பத்தி ஒரு பேச்சொன்று வந்தது. இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மணித்தேர கணக்கில் பேசினாங்க. ஹதீஸ பத்தி, ஃபிக்ஹ பத்தி. அவங்க பேசி முடிஞ்ச உடனே முஹியுத்தீன் இப்னு சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேச தொடங்கினாங்க. ஷாதுல் நாயகம் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு நிற்கிறாங்க. அவங்களும் பேசினாங்க. அவங்க பேசி முடிஞ்சுதா, இப்னு தகீக்கில் ஈத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசினாங்க. அவங்க பேசி முடிஞ்ச உடனே ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் தொடங்கல, சும்மா இருந்துட்டாங்க. இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷாதுல் நாயகமே, நீங்க மட்டும் என்ன பார்த்துக்கொண்டு நிக்கிறீங்க? நாங்க எங்கெல்லாம் தெரிஞ்சதை பேசிட்டோம், நீங்களும் என்ன சரி உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தா பேசுங்களே. அவங்க என்ன கிதாபுல் உள்ளத்தையா வாசிப்பாங்க, தர்ஜமத்துல் குர்ஆனையா வாசிப்பாங்க? ஷாதுல் நாயகம் வாய் திறந்தா யார் வாய் திறந்தன்னு எல்லாருக்குமே தெரியும், தெரியாத விஷயமும் அல்ல. கடைசியில வாய திறந்து ஞானத்தில் உள்ள பொன்மொழிகள் ஊற்று கடல் எடுக்க தொடங்கினது. அதை பேசி 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 முடிவில்லாம போகுது. எத்தனையோ மணித்தேரம். இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஷ்காகி விட்டது. அவங்களுக்கு அப்படியே ஜஸபாகி அப்படியே எழும்பினாங்க. எழும்பி வெளியில வந்து எல்லா உலமாக்கள் கிட்ட சொன்னாங்க, ஹலும்மு இலா ஹாதல் இல்மி தரி அல் கரீபில் அஹ்தி பி ரப்பி. என்ன பார்த்துக்கொண்டு நிக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க நீங்க? ஹலும்மு, எல்லாம் விரைஞ்சு வாங்கோ. அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாய் திறந்துட்டாங்க. ஞானம் முத்து முத்தா வந்து கொண்டிருக்குது, அவசரமாக வந்து பாருங்க என்று எல்லாருக்கும் சொன்னாங்க. அதை எப்படி விளங்கப்படுத்தினாங்க? ஹலும்மு இலா ஹாதல் இல்மி தரி, மெல்லினமான நூதனமான ஹக்கீகத்தான யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாத எங்கிருந்து வாரண்டு தெரியாத இந்த இல்மை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல் கரீப் அல் அஹ்து பி ரப்பிஹி, அவர்களுடைய ரப்புடைய உடன்படிக்கையின் மூலம் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான், இவங்க கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களுக்கிட்ட ஒருத்தர் பெரிய ஒரு ஆலிம் வந்து ஒரு மசாலா கேட்டாரு, எனக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ரெண்டாம் தடவை கேட்கிறாங்க, அதுக்குள்ள விளக்கம் ஷுவரா இதுதானா? ஏன் அவுலியாக்களை அந்த பரிகசிக்கிற விஷயம் அந்த காலத்திலேயும் இருந்தது. அதுக்குள்ள விஷயம் ஷுவரா இதுதானா? ஓ, நான் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. இன்னொரு அரபுல இன்னொரு வார்த்தையில சொன்னாங்க அதே விஷயத்தை. அப்படியா? அதை எழுதி கொண்டாரு. மறுபடியும் அப்ப ஷுவரா இந்த ரெண்டும் தானா? ஓ, நான் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. மூணாம் தடவை அரபு இன்னொரு வார்த்தையில அதே பொருளை சொல்லி காட்டினாங்க. இப்படி 5, 10, 15, 20 சொல்லிக்கொண்டு போனாங்க. பொறவு நான் இதெல்லாம் எப்படி எழுதி முடிக்கன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் கொப்பிகளுக்கு எழுதி முடிக்க முடியாது, பேனைகளுக்கு எழுதி முடிக்க முடியாது. இது அல்லாஹு தஆலா அவன் நாடியவர்களுடைய கல்புல போடக்கூடிய இல்மு, அது வந்து கொண்டே இருக்கும், கியாமத் நாள் வரையில வரும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய நெருங்கிய நல்லடியார்களை, இந்த வலிமார்களை, முகம் ஒளிவான அந்த நல்லடியார்களை கியாமத்தினால நபிமார்கள் சூழ்வார்கள், சித்திகீன்கள் சூழுவார்கள், சுஹதாக்கள் சூழுவார்கள். எல்லாரும் சூழ்ந்து எப்படித்தான் இவங்களுக்கு இந்த அந்தஸ்து வந்தது என்று யோசிப்பாங்க. அந்த ஹதீஸில விளக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இவங்க ஒருத்தருக்கொருத்தர் குடும்ப இரத்த பாசம் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அவுலியாக்கள் தான் இவர்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்க, அவுலியாக்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பயமும் இல்லை. தரீக்கத்தில் உள்ளவர் அமல் செய்யறல்ல, அது ஒரு பெரிய குத்தம், அது சரி. ஆனால் அவர் தௌபா செய்ய வேண்டும், திருந்த வேண்டும், விடுபடாமல் அவர் தொழ வேண்டும்.
அதுக்காக வேண்டி தரீக்கத்து பிழை அல்ல, வலீஃபாக்கள் பிழை அல்ல. பித்அத் பித்அத் என்று எங்களுக்கு பித்அத் என்று சொல்கிறார்கள். ஒரு பித்அத்தும் நாங்கள் செய்யவில்லை. எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டியதுதான். பணம் சேகரிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஜாவியா ஒன்று கட்டி எழுப்புறதுக்காக ஊர்ல கூட பணம் சேகரிக்காம